ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம பயோமாலிகுல்ஸில் நியூக்ளிக் ஆசிட்ஸ் நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு இந்த கேரக்டர்ஸ் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கீங்க, உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, உங்கள் குரல் பார்த்திங்கன்னா தாத்தா குரல் மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஜெனட்டிக் ஃபேக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இட் ஹேஸ் பீன் அப்சர்வ் தட் த பார்ட்டிக்கல் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த செல்ஸ், அதாவது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டர் டிரான்ஸ்மிஷனுக்கு காரணமாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா they are called chromosomes and are made up of protein and another type of biomolecule called nucleic acids. There are two main types of nucleic acid. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ, அதாவது டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அண்டு ரைபோ நியூக்ளிக் ஆசிட் நம்ம சொல்லுவோம். டூ டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து காம்போஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னா என்ன? இட் இஸ் ஏ பயோ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடு. நியூக்ளியோடைடெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா? இப்போ நீங்கள் டிஎன்ஏ அப்புறம் ஆர்என்ஏ ரெண்டுத்தையும் நீங்கள் ஹைட்ரோலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இது. கண்ட்ரோல்டு ஹைட்ரோலைசிஸ் நீங்கள் பண்ணக்குள்ள உனக்கு என்னென்ன கிடச்சிருக்கு, அதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கோ அதை தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. அப்போ வந்து நைட்ரோஜீனஸ் பேஸு, பென்டோஸ் சுகர், பாஸ்பேட் குரூப் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ நைட்ரோஜீனஸ் பேஸ் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்காங்களா, அது என்ன, நைட்ரோஜன் பேஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உனக்கு இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரோஜீனஸ் பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 பேரன் காம்பவுண்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பியூரின் அண்டு பிரிமிடின். ஓகேவா? இந்த பியூரினில் வந்து 2 மேஜர் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா அடினைன், குவானைன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிரிமிடினில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோசின், தயமின், யுராசில் இருக்குது. இப்போ டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் 4 காம்பவுண்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ஆர்என்ஏ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடினைன், குவானைன் சேம் தான், அதாவது பியூரின் பேஸஸ் சேமாக இருக்கும். ஆனால் பிரிமிடினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோசின், யுராசில் இருக்கும். இந்த தயமினுக்கு பதிலாக யுராசில் வந்து பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நைட்ரோஜினஸ் பேசஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பென்டோஸ் சுகர். நியூக்ளிக் ஆசிடில் 2 டைப் ஆஃப் பென்டோஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது deoxy ribonucleotide unit of DNA contains 2 deoxy D-ribose, அதாவது டிஎன்ஏல வந்து 2 deoxy D-ribose அப்படின்ற சுகர் இருக்குது. ஆர்என்ஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைபோஸ் அப்படின்ற சுகர் இருக்குது. இந்த டிஆக்சி ரிபோஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே, இது டிஎன்ஏல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ரைபோஸ்ன்னு இருக்கிறது ஆர்என்ஏல ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பென்டோஸ் டைப் ஆஃப் சுகரு, அதாவது ஃபியூரனோஸ் டைப் ரிங்கில் வந்து உனக்கு இருக்கும் இந்த ரைபோ சுகர். இது ஆல்ரெடி நம்ம கார்போஹைட்ரேட்டில் பார்த்துருக்கோம் நம்ம. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பேட் குரூப். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல பி டபுள் பாண்ட் ஓ, PO4ன்னு சொல்லுவோம். பாஸ்பரஸ் 4 ஆக்சிஜன் கூட பைண்ட் ஆகிருக்கும். பாஸ்பாரிக் ஆசிட் ஃபார்ம் பிட்வீன் த நியூக்ளியோடைடு, அதாவது நியூக்ளியோடைடுக்கு நடுவில் டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த பாஸ்பாரிக் ஆசிட் வந்து உனக்கு யூஸ் ஆகுது. பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பாஸ்பேட் குரூப் ப்ரெசென்ட் இன் த நியூக்ளியோடைடு they are classified into mononucleotide, dinucleotide, trinucleotide அப்படின்னு சொல்லி நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஏன்னா பாஸ்பேட் குரூப் தான் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ எத்தனை பாஸ்பேட் இருக்கோ அத்தனை நியூக்ளியோடைடு ஜாயின் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். தி நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு. ஸோ மாலிகுல் வித்தவுட் பாஸ்பேட் குரூப், அதாவது இப்போ நம்ம 3 காம்பவுண்ட் பார்த்தோம். என்னென்ன? நைட்ரஜன் பேஸு, பென்டோஸ் சுகர்ஸு, பாஸ்பேட் குரூப். இது மூணுமே வந்து நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏவை ஹைட்ரலைஸ் பண்ணக்குள்ளே பிரித்து எடுத்தோம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பேஸும் பென்டோஸ் சுகர் மட்டும் ஜாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம நியூக்ளியோசைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுகர் ப்ளஸ் பேஸ், அது நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்பேட் குரூப் ஆட் பண்ணிங்கன்னா தான் நியூக்ளியோடைடு வந்து ஃபார்ம் ஆகும். நிறைய நியூக்ளியோடைடு பைண்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம பாலிநியூக்ளியோடைடு, அதாவது நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது இந்த நியூக்ளியோடைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோசைடு, அதாவது பை த அடிஷன் ஆஃப் பாஸ்பாரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணக்குள்ள ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகி தான் பாஸ்பேட் குரூப் வந்து பைண்ட் ஆகும். ஸோ இந்த பாஸ்பரிலேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகரோட 5' ஆக்சிஸில்
அந்த இங்கே பார்த்தீங்கன்னா 5 டேஷ் கொடுத்துருக்காங்களே, இந்த பிளேஸில் தான் உனக்கு பாஸ்பேட் குரூப் வந்து பைண்ட் ஆகும். அப்போ அந்த பாஸ்பேட் வந்து பக்கத்தில் இருக்க நியூக்ளியோடைடு அனதர் நியூக்ளியோடைடு கூட பைண்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போ இங்கே 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இந்த பேஸ் கூட பைண்ட் ஆகணும் அப்படின்னா 3 டேஷ் பேஸில் தான் வந்து பைண்ட் ஆகும். ஸோ பாஸ்பேட் குரூப் தான் வந்து ஜாயின் பண்ணுது எப்படி ஜாயின் பண்ணுதுன்னா 5 டேஷ் ஆக்சிஸ்க்கும் 3 டேஷ்க்கும் நடுவில் வந்து பைண்ட் பண்ணுது. ஸோ இதை நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ, அதனோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கலாம். 1950 ரோசலைன் ஃப்ராக்லின் அண்டு மௌரிஸ் வில்கின்ஸ் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் மூலிமா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டிஎன்ஏ ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிச்சப்போ டிஎன்ஏ டைஃப்ராக்ஷன் பண்ண அந்த இது வந்து பேட்டர்ன் இந்த மாதிரி தான் உனக்கு கிடைச்சது. ஸோ இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபைபர் ப்ரொடியூஸ் டைஃப்ராக்ஷன், அதாவது ஃப்ராக்ஷனாக என்ன சொல்கிறது, இப்படி பேட்டர்னாக உனக்கு அந்த மாதிரி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் இது எக்ஸ் ஷேப்பில் தெரியுது இல்லைம்மா இந்த பேட்டர்னில். ஸோ அந்த எக்ஸ் ஷேப் எதை இண்டிகேட் பண்ணுதான் ஹெலிக்ஸாக இருக்குது, ஹெலிக்கலாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இந்த ஹெவி பிளாக்காக நடுவில் பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது என்ன பண்ணுது அப்படின்னா அது இண்டிகேட் த ஸ்பேஸிங், அந்த நடுவில் இருக்க ஸ்பேஸை அது இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து இதனோட டபுள் ஸ்ட்ராண்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். வாட்சன் அண்ட் கிரிக் அப்படின்ற 2 சயின்டிஸ்ட் வந்து 1953 டிஎன்ஏவோட ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரை அவங்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணாங்க. தே போஸ்டுலேட்டட் த 3 டைமென்ஷனல் மாடல் ஆஃப் த டிஎன்ஏவோட 3 டைமென்ஷனல் மாடல் இவங்க தான் ஃபஸ்ட்டு இது ப்ரப்போஸ் பண்ணாங்க. அக்கார்டிங் டு தட் சயின்டிஸ்ட் ஒரு டிஎன்ஏ செயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹெலிக்கல் செயின்ஸ், இப்படி ரெண்டுத்துக்கும் இணையாக சேம் லென்த்தாக இருக்கக்கூடிய செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஹெலிக்கலாக வந்து இப்படி ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு செயின் இருக்குது அப்படின்னா அதற்கு இணையாகவே இன்னொரு செயின் வந்து அது கூட பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெலிக்கல் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை நான் உனக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான், ஏன்னா இது ஒரு 5 மார்க் கொஷின். அது இட் இஸ் a 3-dimensional மாடல் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. The hydrophilic backbones of alternating deoxyribose and phosphate group, அதாவது ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்லக்குள்ள டிஎன்ஏல இருக்கக்கூடிய ரைபோ சுகரும் பாஸ்பேட் குரூப்பும் வந்து ஹைட்ரோஃபிலிக் இன் நேச்சர். ஸோ அது வந்து இந்த டிஎன்ஏவுக்கு அவுட் சைடில் இருக்குது, அதாவது வெளிப்பக்கமாக உனக்கு இருக்கும். தட் இஸ் சரௌண்டட் பை வாட்டர். ஓகேவா? இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீதி என்ன இருக்குது, நைட்ரஜன் பேசஸ் இருக்குது இல்லையாமா, இந்த பியூரின் பிரிமிடின் பேசஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் இருக்கும். இன்சைடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஹைட்ரோஃபோபிக் நேச்சர், வாட்டரை இதை ஹேட் பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அது ஒரு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று நடக்கக்கூடிய அந்த ரிப்பல்ஷனை வந்து இது குறைக்குது, அதனோட பிளேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. So the hydrophobic and ring structure are very close together and perpendicular to the long axis, thereby reducing the repulsion between the charged phosphate groups. ஸோ இந்த பாஸ்பேட் குரூப்புக்கு நடுவில் வரக்கூடிய ரிப்பல்ஷன்ஸை இதை தடுக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்செட் பேரிங் ஆஃப் 2 ஸ்ட்ராண்ட் கிரியேட் எ மேஜர் க்ரூவ் அண்டு மைனர் க்ரூவ். மேஜர் க்ரூவ் அப்படின்னா இப்போ இந்த ஸ்ட்ராண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து பெருசாக இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கிறத மேஜர் க்ரூவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைனர் அப்படின்னா இந்த குட்டி கேப்பாக இருக்கிறத நம்ம மைனர் க்ரூவ் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம் நம்ம. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடல் ரிவீல்டு தட் ஆர் 10.5 பேஸ் பர், அதாவது ஒரு டேர்னில் வந்து பார்த்திங்கன்னா 10.5 பேஸ் பர் இருக்குது. அதனோட லென்த் வந்து 36 ஆம்ஸ்ட்ராங் இருக்குது ஒரு டேர்னுக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் இந்த பேஸ் எல்லாமே ஹைட்ரஜன் பாண்டில் வந்து உனக்கு பைண்ட் ஆகுது, நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினைன் தயமினுக்கு நடுவில் 2 ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் ஆகும். சைட்டோசின் அண்ட் குவானைனுக்கு நடுவில் 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் இது வந்து உனக்கு ஸ்டெபிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டபுள் ஹெலிக்கல் மாடல் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த டபுள் ஹெலிக்கலாக இருக்க டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் அந்த டியூப்ளக்ஸாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஹெல்டி டுகெதர் பை 2 ஃபோர்ஸஸ் வந்து காரணமாக இருக்குது. என்னென்னா ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் அப்படின்னா அடினைன் டைமினுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்கும், 2 ஹைட்ரஜன் பாண்டு. சைட்டோசின் குவானைனுக்கு நடுவில் 3 பாண்ட் இருக்கும்னு சொன்னால அதை தான் உனக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் அப்படின்னு சொன்னால் அடினைன் எப்பயுமே தைமின் கூட பைண்ட் ஆகும், சைட்டோசின் எப்பயுமே குவானைன் கூட பைண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பேஸ் ஸ்டாக்கிங் இன்ட்ராக்ஷன். அந்த பேஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷனும் வந்து இன்னொரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல். ஸோ ஆர்என்ஏ அப்படின்னா என்னது? ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுவும் டிஎன்ஏக்கு சிமிலராக இருக்கக்கூடிய அனதர் நியூக்ளிக் ஆசிட். அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ விட ஆர்என்ஏ 8 டைம்ஸ் ஹை குவான்டிட்டியாக இருக்குது. ஆர்என்ஏ லார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லெஸ்ஸர் அளவு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸில் வந்து ரொம்ப லெஸ்ஸாக உனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் இன் சைட்டோபிளாசம், இட் இஸ் மெயின்லி ஃபவுண்ட் இன் ரைபோசோம்ஸ். சரியா? சைட்டோபிளாசமில் ரைபோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் நியூக்ளியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியோலஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? தென் அதனோட டைப்ஸ், ஆர்என்ஏவோட டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ நம்ம சொல்லுவோம். இது சைட்டோபிளாசமில் அண்டு ரைபோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது 60% ஆர்என்ஏ அண்டு 40% ப்ரோட்டீன். ஓகேவா? அதாவது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரைபோசோம் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் த சைட் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டேக் பிளேஸ். இங்கே தான் வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏ வந்து பார்த்திங்கன்னா லோயஸ்ட் மாலிகுலர் வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் இது. இதில் எவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்குன்னா 73 to 94 நியூக்ளியோடைடு தான் ஒரு செயினில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த டிஆர்என்ஏ இஸ் டு கேரி அமினோ ஆசிட் டு த சைட் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். அதாவது ரைபோசோமில் நடக்கக்கூடிய ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு தேவையான அமினோ ஆசிடை கொண்டு போகிறது இந்த டிஆர்என்ஏவோட வேலை. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ நம்ம சொல்லுவோம். எம்ஆர்என்ஏ வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது இல்லாமல் வெரி ஷார்ட் லிவ்டு, இதுக்கு குறுகிய ஆயுட்காலம் தான் இருக்குது. இது வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட் தான் இப்போ இருக்கும். அதுவும் இல்லாமல் இது சிந்தசிஸ் டேக் பிளேஸ் ஆன் டிஎன்ஏ. இதனோட சிந்தசிஸ் வந்து டிஎன்ஏலேருந்து இந்த எம்ஆர்என்ஏ இதாகுது. சிந்தசிஸ் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இஸ் கால்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். இது 1 மார்க்கில் கேட்கலாம். டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகிற இந்த ப்ராசஸ்க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? தென் எம்ஆர்என்ஏ கேரிஸ் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏலேருந்து உருவாகுது. டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை இந்த எம்ஆர்என்ஏ எடுத்துகிட்டு போய் டு த ரைபோசோம்ஸ் ஃபார் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கிற இடத்துல கொண்டு போய் அந்த இதை கொடுத்துரும் உனக்கு இன்ஃபர்மேஷனை. அந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஎன்ஏ அண்டு ஆர்என்ஏ. இதுவும் வந்து 5 மார்க் கொஷின் தான். டிஎன்ஏ வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இட் இஸ் மெயின்லி ப்ரெசென்ட் இன் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட். ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியோலஸ் அண்டு ரைபோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஎன்ஏல டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும், ஆர்என்ஏல ரிபோ சுகர் இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன் டிஎன்ஏல அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின் இருக்கும். அடினைன் தயமினுக்கு டபுள் பாண்ட், சைட்டோசின் குவானைனுக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கும், ஹைட்ரஜன் பாண்ட். அதே இங்கே பேஸ் பேர் எடுத்துக்கிட்டோன்னா அடினைன் தயமினுக்கு பதிலாக யுராசில் இருக்கும். ஸோ அடினைன் வந்து யுராசில் கூட 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸை ஏற்படுத்தும். இங்கே குவானைன், சைட்டோசின் சேம் தான். தென் இங்கே டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். டிஎன்ஏவோட லைஃப் டைம் ஹையாக இருக்குது, ஆர்என்ஏவோட லைஃப் டைம் ஷார்ட்டாக இருக்கும். தென் இட் இஸ் ஸ்டேபிள், அதாவது டிஎன்ஏ ஸ்டேபிளாக இருக்குது. எப்போ அல்கலைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஹைட்ரலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது டிஸ்ட்ராய் ஆகிடும். ஆர்என்ஏ வந்து அன்ஸ்டேபிள் தான் அண்ட் ஹைட்ரலைஸ்ட் ஈஸிலி பை அல்கலைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக ஹைட்ரலைஸ் ஆகிடும். இட் கேன் ரெப்ளிகேட் இட் செல்ஃப், டிஎன்ஏ தானாகவே ரெப்ளிகேஷன் ஆகிடும், அதுவே வந்து உருவாக்கிக்கும் ஸ்ட்ராண்டாக பாலிமரேஸ் என்சைம் போட்டோம்னா. ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கேனாட் ரெப்ளிகேட் இட் செல்ஃப். ஓகேவா? அது தான் என்ன பண்ண முடியாது, ரெப்ளிகேஷனில் இன்வால்வ் ஆக முடியாது. டிஎன்ஏலேருந்து தான் அது சிந்தசிஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மோர் டு நோவில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கிறது நீங்கள் நிறைய சினிமாவில், டிவி சீரியல்ஸில் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது எப்படின்றத டெக்னிக் வந்து கொடுத்துருக்காங்க.
அதாவது அட்வான்ஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பவர்ஃபுல் டூல். இது வந்ததுக்கப்புறம் நிறைய க்ரைம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர் அலெக் ஜெஃப்ரி அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து 1984 இந்த டெக்னிக்கை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் யூனிக்காக வந்து இருக்கும் ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகேவா? ஒரு சில இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பிளட்டில் இருந்தோ ஈவன் சலைவா ஹேர்லேருந்து கூட நம்ம டிஎன்ஏ ட்ரேசஸை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதை வச்சு யார் இந்த தப்பு பண்ணாங்க அப்படின்ற நம்மளுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னிக் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டிஎன்ஏவை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதாவது டிஎன்ஏ கட் பண்ணக்கூடிய அந்த என்சைமை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை குட்டி குட்டி ஃப்ராக்மெண்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு. நீங்கள் அந்த ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஜெல் எலக்ட்ரோப்ரோசிஸ் அகரோஸ் ஜெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணி நீங்கள் வச்சிடுறீங்க. அது அடுத்தது வந்து அந்த ஜெல்லை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நைலான் ஷீட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் பிளாட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? தென் அந்த பிளாட்டிங் நீங்கள் பண்ணதுக்கு அப்புறமா இட் அண்டர்கோஸ் ஆட்டோ ரேடியோகிராஃபி, அதாவது ரேடியேஷன் அது மேலே நம்ம பாஸ் பண்ணுறோம். ரேடியோ ஆக்டிவேட்டட் டிஎன்ஏவையும் அதில் நம்ம சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து அந்த ஃப்ராக்மெண்ட்டை நம்ம எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அதை வியூ பண்ணக்குள்ள ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் ஆஃப் மார்க்ஸ் வந்து உனக்கு தெரியும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்ஸ் எங்கெங்கே தெரியுது அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா சீக்வன்ஸில் டிஃப்ரெண்ட் இல்லாமல் இருக்கும். வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வந்து உனக்கு தெரியும். அந்த பேட்டர்ன் ஆஃப் மார்க்கை தெரியறத நீங்கள் ஒரு இதாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட்டாக. ஸோ இந்த மார்க் தெரியறதை நீங்கள் எடுத்து வச்சுப்பீங்க. நீங்கள் டவுட் பண்ணுற இன்னொரு டிஎன்ஏ இருக்குன்னா அதையும் எடுத்து இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி மார்க் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்க தான் பண்ணாங்க இவங்க தான் பண்ணாங்கன்றதை நம்ம ஈஸியாக கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சஸ்பெக்ட் பண்ண அந்த டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து ஃப்ராக்மெண்ட்டாக நீங்கள் தனித்தனியாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அப்படின்னா டிஎன்ஏவை கட் பண்ண சிசர்ஸ் மாதிரி ஃப்ராக்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறீங்க. தென் அதை வந்து நீங்கள் ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் பண்ணுறீங்க. அகரோஸ் ஜெல்லில் அந்த ஃப்ராக்மெண்ட்டை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் நைலான் ஷீட்டுக்கு பிளாட் பண்ணுறீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க, ரேடியோ ஆக்டிவேட்டட் டிஎன்ஏவை அது கூட ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பிளேட் எடுத்து நீங்கள் எக்ஸ்ரே ஃபிலிமில் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணக்குள்ளே உனக்கு இந்த மார்க்ஸ் வந்து உனக்கு தெரியும். அந்த மார்க்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பேட்டர்னை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள அதுக்கு என்ன சம்மந்தப்பட்ட சஸ்பெக்ட் வந்து இவங்க தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிடோட பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் வந்து கேரக்டர் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு கேரியராக மட்டும் கிடையாது. இதுக்கு இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷனும் இருக்குது. எனர்ஜி கேரியராகவும், அதாவது ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அதனோட ஸ்ட்ரக்சர் உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது நியூக்ளிக் ஆசிட் வந்து கோஎன்சைமாக வந்து ஆக்ட் பண்ணுது. அதாவது கோஏ, என்ஏடி, எஃப்ஏடி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஎன்சைமாக வந்து உனக்கு ஆக்ட் பண்ணுது. தென் கெமிக்கல் மெசஞ்சராக சைக்ளிக் ஏஎம்பி அப்படி இதெல்லாமே சிஎம்பின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் மெசஞ்சர்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் உனக்கு வந்து இந்த நியூக்ளிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டாபிக் ஆஃப் திஸ் லெசன் வந்து ஹார்மோன்ஸு. ஓகேவா? ஹார்மோன் அப்படின்றது என்னது? இட் இஸ் ஆல்சோ எ ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். நார்மலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பெப்டைடாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டெராய்டாக இருக்கலாம், அதாவது ப்ரோட்டீனாக இருக்கலாம், இல்லைனா லிப்பிடாக இருக்கலாம். தட் இஸ் செக்ரீட்டட் பை ஒன் டிஷ்யூ. ஒரு டிஷ்யூ எங்கேயா ஒரு டிஷ்யூவில் செக்ரீட் ஆகும். அதனோட பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து இதனோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு இடத்துல வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணும். உற்பத்தி ஆகிறது ஒரு இடத்துல, அதனோட ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இட் இஸ் அன் இன்டர் செல்லுலார் சிக்னலிங் மாலிக்யூல். ஓகேவா? இது வந்து ஒரு செல்லுக்குள்ளே வந்து சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னும் நம்ம சொல்லலாம்.
இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராசஸ் வந்து இந்த நம்ம காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமனே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல ஒரு டைப் தான் ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. நிறைய ரியாக்ஷன்ஸ் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோனை என்னென்ன மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பிபி, பிளட் ப்ரெஷரு, பிளட் வால்யூமு, நம்ம உடம்புல இருக்க எலக்ட்ரோலைட், இந்த வாட்டர் பேலன்ஸ்ன்னு சொல்லலாம். தென் எம்ப்ரியோஜெனசிஸ், ஹங்கர், ஈட்டிங், பிஹேவியர், டைஜஷன், இது எல்லாமே இது மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய ப்ராசஸ் வந்து இது செய்யுது. பசி, தூக்கம், சாப்பிட்றது, பிபி ஏறது, பிளட் வால்யூம்லேருந்து நம்ம உடம்புல வாட்டர் குறைஞ்சா மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, இந்த இன்டியூஸ் பண்ணுறது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் கிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோக்ரைன் கிளான்ஸ் விச் ஆர் ஸ்பெஷல் குரூப், அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் செல்ஸ் தான் இந்த ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது. மேஜர் கிளாண்ட் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி, பீனியல், தைமஸ், தைராய்டு, அட்ரினல் அண்டு பேன்க்ரியாஸ், இது எல்லாமே வந்து கிளான்ஸ். இதெல்லாமே நீங்கள் பயாலஜியில் ஜுவாலஜியில் டீட்டெயிலாக படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் வந்து அவங்களோட டெஸ்டிஸ்லேயும் சில ஹார்மோன், இந்த ஆண்ட்ரோஜன் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபீமேல் வந்து ஓவரீஸில் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கலாக இந்த ஹார்மோன் வந்து நம்ம ஒன்று ப்ரோட்டீன்ஸ் இல்லைன்னா ஸ்டெராய்ட்ஸாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ப்ரோட்டீனுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்சுலின், எஃபினெஃப்ரின் நம்ம சொல்லலாம். ஸ்டீராய்டுக்கு எஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன், இது எல்லாம் நம்ம சொல்வோம். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலேருந்து அது எவ்வளோ தூரம் போய் அதை ஆக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இதை 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க: எண்டோக்ரைன், பேராக்ரைன் அண்டு ஆட்டோக்ரைன். ஸோ எண்டோக்ரைன் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ப்ரொடியூஸ் ஆகிற செல்லுலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க இன்னொரு இடத்துல போய் வேறு சைட்டில் போய் அது பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து வேறு சைட்டுக்கு போய் ரிலீஸ் ஆகி ஃபங்க்ஷன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இன்சுலின், எஃபினெஃப்ரின், இது வந்து டக்ளஸ் கிளாண்ட்லேருந்து அதாவது இன்சுலின் அப்படின்னா பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே உனக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ எண்டோக்ரைன் அப்படின்னா பாருங்கள், இந்த டிஃப்ரெண்ட் செல்ஸில் வந்து அதோட ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் கலந்து வேறு ஒரு இடத்துல இருக்க செல்ஸில் போய் டார்கெட் செல்லாம் அங்கே போய் அதனோட ஃபங்க்ஷன் வந்து, அதாவது இன்சுலின் எடுத்துக்கிட்டால் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே பேராக்ரைன் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகிற செல்லுக்கு பக்கத்தில் இருக்க செல்லுலே வந்து அதை ஆக்ட் பண்ணும். பாருங்கள், பேராக்ரைன்னா இப்போ இங்கே சென்டர் செல்லில் ப்ரொடியூஸ் ஆகுது, நெய்பராக இருக்க பக்கத்து செல்லு மேலே அதனோட டார்கெட் இருக்கும், பக்கத்து செல்லுலே போய் அதனோட ஆக்ஷனை அது காமிக்கும். தென் நெக்ஸ்ட் ஆட்டோக்ரைன் அப்படின்னா அதுவே வந்து ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ப்ரொடியூஸ் பண்ண ஹார்மோன் அதிலே வந்து வேலை செய்யும், வேறு யாருக்கும் அது சென்ட் பண்ணாது. ஸோ செல்ஃபாகவே ப்ரொடியூஸ் பண்ணி அதுவே யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது ஆட்டோக்ரைன். ஸோ அது டிஸ்டன்ஸை பொறுத்து ரொம்ப தூரத்தில் போய் ஆக்ட் பண்ணுதுன்னா அது எண்டோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பக்கத்துலேயே ஆக்ட் பண்ணுச்சுன்னா பேராக்ரைன் சொல்லுவோம். அதுலேயே தனக்கு தானே அப்படின்னக்குள்ள ஆட்டோக்ரைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவாம்மா? ஸோ இந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பெசிஃபிக் ரிசெப்டார் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஈவன் தோ அது நியர்லி அந்த பக்கத்தில் இருக்க செல்ஸில் அதுக்கு உண்டான ரிசெப்டார் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே ஹார்மோன் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜஸ் மாதிரி தான், உனக்கு அந்த ரிசெப்டார் எந்த இடத்துல அதுக்கு சிக்னல் கிடைக்குதோ அங்கே தான் போய் அது பைண்ட் ஆகி அதனோட ஃபங்க்ஷனை வந்து அங்கே தான் அது செயல்படுத்தும். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட வந்து இந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த லெசன் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான லெசன் தான். ஏன்னா உனக்கு வந்து பயாலஜி நீங்கள் படிக்கிறப்ப நிறைய டேர்ம்ஸ் அதில் இருக்கிறதே உனக்கு இந்த லெசன்லேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களும் இது வந்து நல்லா புரிஞ்சு படிச்சிட்டிங்கன்னா ஈஸி தான். ஓகே, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருக்குது, என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்னா என்ன, அதனோட கிளாஸிஃபிகேஷன் நீங்கள் அதை ரஃபாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் குளுக்கோஸ், அதனோட ஸ்ட்ரக்சர், எவிடென்சஸ், ஒரு 8 பாயிண்ட் நம்ம பார்த்தோம், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வாட் ஆர் எபிமர்ஸ் அப்படின்ற கொஷின் நம்ம சொன்னேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எபிமர்ஸ் இதில் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் அந்த பாக்ஸில் ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம், அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்து அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் ஈஸியாக இது எழுதிடலாம். தென் ஃப்ரக்டோஸ், அதனோட ஸ்ட்ரக்சர், தென் சுக்ரோஸ், டைசாக்ரைடு, இது எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்தது பாலிசாக்ரைடில் ஸ்டார்ச், அதாவது என்ன அமைலோஸ்னால் என்ன, அமைலோ பெக்டின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க.
அதில் அப்புறம் இதில் 1 மார்க் என்ன அப்படின்னா இப்போ ஸ்டார்ச்சில் வந்து என்ன லிங்கேஜ் இருக்குது, பீட்டா 1,2வா, செல்லுலோஸில் பீட்டா 1,4 லிங்கேஜா, அதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ மால்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் 1 மார்க் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து இந்த ஜ்விட்டர் அயான் நம்ம சொல்லுவோம். இந்த ஜ்விட்டர் அயான் கொஷினும், அடுத்தது வந்து பெப்டைட் பாண்ட்னா என்ன அந்த கொஷினும் வந்து கேட்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், அதாவது இந்த ஷேப்பை வச்சு சொல்கிறது. இது லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயே கேட்டிருந்தாங்க. ஃபைபரஸ் அண்டு குளோபுலார் ப்ரோட்டீன், இது புக் பேக் கொஷினில் இது வராது. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்க இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் ப்ரைமரி செகண்டரி அதை எழுதிட்டாங்க. ஸோ இதை ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஷேப்பை வச்சு சொல்கிறது அப்படின்னா ஓவரால் ஷேப்பை வச்சு அங்கே உங்களுக்கு ப்ராக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபைபரஸ் குளோபுலார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் ஆகிறத வச்சு அமினோ ஆசிட் ரெசிடியூ வச்சு சொல்கிறது வந்து இந்த ப்ரைமரி செகண்டரி டெர்ஷியரி இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ப்ரைமரி மொதல் ஃபார்ம் ஆகும், அப்புறம் செகண்டரி, அப்புறமா டெர்ஷியரி, தென் லாஸ்ட்டாக குவாட்னரின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் கேட்கலாம். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீனு, லிப்பிடு, தென் விட்டமின்ஸ், இது எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். தென் வந்து மெக்கானிசம் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்துக்கோங்க. விட்டமின்ஸோட சோர்ஸு டிஃபிஷியன்சி படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளிக் ஆசிடில் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்என்ஏவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு, தென் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ மாலிகுல், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், இது எல்லாமே ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஹார்மோன்ஸ், அதனோட டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெசன் வந்து இதோட முடிஞ்சுது. நீங்கள் இந்த லெசனை வந்து ஒரு தடவை லைன் பை லைனாக கோ த்ரூ பண்ணி பாருங்கள், நல்லாவே புரியும். நல்லா படித்து நல்லா டெஸ்ட் எழுதுங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.